ஏய் சாரு. ஆ சின்ன மாமா, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? நான் சாமி கும்பிட வந்தேன். இப்ப சாமி எந்த பக்கம் இருக்கு? ஓ லெஃப்ட்ல திரும்பு. இதோ இங்கயா? இல்ல இல்ல இந்த பக்கம். இங்கயா? ஃபுல்லா ரொட்டேட் எங்க பண்ணு. இப்படியா? ஐயோ. இப்படி எங்க இங்கயா? சரி இரு, நானே உன்னை திருப்பி விடுறேன். தோ இப்படி திரும்பு. ஓ முன்னாடி தான் இப்ப சாமி இருக்கு. நல்லா கும்பிட்டுக்கோ. சரி. தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ் சீனு மாமா. சாரு கொஞ்சம் முன்னாடி போ, என் மேல சாயிரு. ஓ இப்படியா மாமா? இந்த பக்கமா? இல்ல சாரு, கொஞ்சம் முன்னாடி போ. சரி மாமா. தங்கம் இங்க வாங்க. என்ன அங்கிள்? சாக்லேட் சாப்பிடுறியா? நான் உனக்கு சாக்லேட் கொடுக்குறேன். நான் சொல்றதை நீ செய்யறியா? தோ அங்க பாருங்க, அங்க ஒரு அங்கிள் அக்காவும் பேசிட்டு இருக்காங்கல்ல. ஆமா அங்கிள். அவங்க கிட்ட போய் நீங்க ரெண்டு பேரும் புருஷ மண்டாட்டிய ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்லணும். சொல்றியா? சரிங்க அங்கிள். இந்தாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. போங்க போங்க. சாரு போலாமா? போலாம் மாமா. அங்கிள் அங்கிள், நீங்களும் உங்க வைஃப் ரொம்ப அழகா இருக்கீங்க. இல்ல பாப்பா, இவங்க என் வைஃப் இல்ல. அந்த பாப்பா கண்ணுக்கு நம்ம நல்ல ஒரு பேரா தெரியறோம் போல இருக்கு மாமா. அப்படியா சாரு? ஐயோ, என்ன இவ வந்திருக்கா? பாப்பா அக்கா, இவங்கள பாக்கும்போது அப்படிதான் உனக்கு தெரியுதா? தெரியல, அப்படிதான் சொல்ல சொன்னாங்க. இந்தா இன்னொரு சாக்லேட் வச்சுக்கோ. ஐ, 2 சாக்லேட். பாப்பா, உன்னை இந்த மாதிரி சொல்ல யார் சொன்னது? அதுவா, அதோ அங்க ஒரு அங்கிள் நிக்கிறார்ல, அவர்தான் சொல்ல சொன்னாரு. ஐயோ, போட்டு கொடுத்துட்டாலே, மாட்டிக்கோமே. ஐயோ, அண்ணி நம்ம மாட்டிக்க போறோம். போங்க. பாப்பா, யார சொல்ற? அங்க யாருமே இல்லையே. குழந்தைங்க சம்பந்தம் இல்லாம ஒருத்தவங்க கிட்ட வந்து இப்படி சொல்லாதல்ல. அதுவும் சாருவ உன் வைஃப்னு வேற சொல்றா. அப்படிதான் சொல்ல சொன்னாங்க. குட்டி சாத்தம். யாரு? மாமா, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது. நான் அப்படி போய் உட்காந்துக்கிறேன். ஏய் சாரு, ஓகே பாப்பா, நீ கிளம்பு. ஏய் மாயா, என்ன நடக்குதுங்க? இல்ல, இங்க கொஞ்சம் பேரு ஒரு புது படம் விட்ட பார்த்தாங்க. ஆனா அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ஃப்ளாப் ஆயிடுச்சு. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலாம் வேண்டாம் சீனு, நீ வா போலாம்.
ரகுராமா, ஒரு நிமிஷம் இப்படி வாப்பா. பாட்டி, ம், இந்த பொம்மை இது என்ன பொம்மை? ம், இது தனாவோட பொம்மை பாட்டி. பெரியம்மா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு அந்த பொம்மைய வச்சாங்க. தனாவும் கதிரும் திரும்ப நம்ம வீட்டுக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிட்டு இந்த பொம்மைய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஐயா இந்தாங்க, இது எங்க வச்சிருங்க. சரிங்கம்மா. மாயா, உன் வேண்டுதலும் பலிக்கும். கண்டிப்பா தனாவும் கதிரும் நம்ம வீட்டுக்கு வருவாங்கம்மா. அத்தை, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இந்தாங்க, இதையும் சாமி கிட்ட வச்சிருங்க அத்தை. மாமா, இது எதுக்கு மாமா? மச்சான், ஜானகி தங்கச்சிக்கு தானான்னு ஒரு பொண்ணு மட்டும் இல்ல, மாயான்னு இன்னொரு பொண்ணு இருக்கா. இது என் மருமகளுக்காக நான் வேண்டிக்கிட்டது. மச்சான் மாயாவை தத்தெடுத்தது இல்லாம பண்ண கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸை ரத்து பண்ணி மாயாவை திரும்ப அவர் பொண்ணா ஏத்துக்கணும். அதுக்காக நான் வேண்டிக்கிட்டு வைக்கிறேன். மாயா, நாம ஒருத்தங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது நாம நல்லா இருக்கணும்னு இன்னொருத்தவங்க நினைப்பாங்க. உனக்காக மாமா இத பண்றாரு. மச்சான், ஜானகி தங்கச்சி இங்க இருந்தா என்ன பண்ணிருக்குமோ அதைத்தான் நானும் செஞ்சிருக்கேன். தேங்க்ஸ் மாமா. அட என்ன மருமகளே, எனக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத. மச்சான் சீக்கிரமா உன்னையும் ஏத்துப்பாரு. அண்ணி, நம்ம 2 பேரும் இங்க குத்துக்கொள்ளு மாதிரி இருக்கும். நாம நல்லா இருக்கணும்னு இங்க யாருமே எதுவுமே பண்ணல. இவ இந்த குடும்பத்துல இருக்கணும்னு உங்க புருஷன் பொம்மை வைக்கிறாரு வேண்டிக்கிட்டு. இவருக்கு வேற வேலையே இல்ல. அவளை எப்பவுமே தலையில தூக்கி வச்சுட்டே இருப்பாரு. நானும் இந்த வீட்ல பிறந்தவ தானே, எனக்கு யாருமே பொம்மை வைக்கல பாரு. பத்மா, உன் பொம்மையெல்லாம் இங்க வைக்க முடியாது. வேணும்னா நம்ம வீட்டு வாசல்ல கட்டி தொங்க விடலாம். என்ன என்ன அப்ப என்ன திருஷ்டி பொம்மைன்னு சொல்றீங்களா? ஏய், அப்படி சொல்லக்கூடாதுதான். நியாயப்படி உன்னை சூனியக்காரி பொம்மைன்னு தான் சொல்லணும். இதை பாரு, எல்லாத்துக்கும் வயிறு எரிஞ்சிட்டு இருக்காத. போய் வேலை ஏதாவது இருந்தா பாரு. நாங்க இந்த காசை வாங்கிட்டு அங்க போகிறதுக்குள்ள உங்க குடும்பத்துல ஒரு உயிர் போற கண்டம் இருக்கு. கரெக்டா சொன்ன, அத நான் மறந்தே போயிட்டேன் பாட்டி. நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது. மாயா, நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் எலுமிச்சம்பழம் தனித்தனியா சுத்தி போடணும். ஏங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? வேண்டாம், இப்படிதான் தண்ணி எடுக்க போறேன்னு ஆள் காணாம போயிட்டீங்க. நீங்க போக வேண்டாம், வேற யாராவது போயிட்டு வரட்டும். இல்லைங்க, அப்ப எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, அதுல மறந்து போயிட்டேன். இப்போ நான் கதிர் தம்பியை கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன். தம்பி, நம்ம போயிட்டு வந்துடலாம் வாங்க. சரி வாங்க. தானா, நான் போயிட்டு வந்துடுறேன். பாத்துக்கோ. அக்கா, சாமிக்கு படைக்கிற மாதிரி நல்ல பழமா கொடுங்க. தம்பி,
எனக்கு ஒரு முக்கியமான ஆள் ஃபோன் பண்ண சொன்னாரு. நான் உன் கூட வந்ததுல மறந்தே போயிட்டேன். நீ எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வா, நான் உடனே ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். இதுக்கு நானே தனியாக வந்திருப்பேனே, நீங்கள் எதுக்கு கூட வந்தீங்க? ஆ வாங்க போய் பேசிட்டு வாங்க. சொல்லுங்க. இதை பாரு, நீ சொன்ன மாதிரி அந்த கதிரை நான் தனியாக கூப்பிட்டு வந்துட்டேன். கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற கடையில் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு இருக்கான். சூப்பர். இதுக்கு தான் உங்களை மாதிரி ஒரு ஆள் வேணுங்கிறது. நம்ம ஆளுங்க அங்கே தான் இருக்காங்க. அடுத்து நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன். ஏய், இந்த தடவையாவது கரெக்டாக முடிச்சிடுறா. ஒவ்வொரு தடவையும் என்னால் படக்கு நெஞ்சு அடிச்சுக்கிற மாதிரி நடந்துக்க முடியாது. இந்த தடவை முடிச்சு காட்டுறேன். தம்பி இங்கே வாப்பா, கொஞ்சம் உதவி பண்ணு. இந்த சீரியல் லைட்டை மேலே கட்டணும். என்னால் மேலே ஏற முடியாதுப்பா, கொஞ்சம் உதவி பண்ணுறியா? சரி கொடுங்க, நான் பண்ணுறேன். இந்த தாத்தா தாத்தா என்ன பண்ணுறீங்க? கதிர், இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போறடா. உன் சாவு என் கையில. இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. ஐயா தம்பி, நீ சொன்ன மாதிரியே செஞ்சு முடிச்சிட்டேன். சூப்பர் பெரியவரே. இதுக்கு தான் உங்களை மாதிரி அனுபவம் இருக்கணும்னு சொல்றது. இந்த வயரை கொண்டு போய் அந்த பிளக்ல நீ மாட்டினு வையன், இந்த பையன் உடனே பரலவம் போயிடுவான். இந்தா புடி. சரி கொடுங்க, நான் நீ பாத்துக்கிறேன். பாத்துக்க, நான் வரேன். தன்னாவை என்கிட்ட இருந்து பிரிச்சலடா. இன்னைக்கு உடம்பு கருகி சாக போறடா. பழம் வாங்க போறேன்னு போனாங்க, இன்னும் ஆளை காணோம். யாரும் ஒரு வேலையை கூட சீக்கிரம் செய்ய மாட்டாங்க போல இருக்கு. கதிர் கூட போயிருக்கான்ல பாட்டி, அவன் வாங்கிட்டு வந்துருவான். போய் எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு பார்த்தல. கோயிலுக்கு வெளியில இருக்கிற கடையில தானே வாங்க போயிருக்காங்க. நான் போய் பாக்குறேன் பாட்டி. மாயா நீ இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். இருங்க, வந்துடுறேன். அக்கா, இப்போ யாராவது இங்க ஒருத்தர் வந்து எலுமிச்சம்பழம் வாங்க வந்தாரா? ஆமாப்பா, எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போயிட்டாரே. வாங்கிட்டு போனானா? எங்க போயிருப்பான்? சரிங்கக்கா. சரிப்பா. எங்க போனான்னு தெரியலையே. கதிர், 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 என்ன பாருடா. யாரா நீ? கதிர், ஏய்! கரண்ட் எப்படி போச்சு? டேய் கதிர், டேய் கதிர், எந்திரா. உனக்கு ஒண்ணும் இல்ல, எந்திரா. டேய் கதிர்.
டேய் கதிர், கதிர், டேய் டேய் கதிர், ஒண்ணு இல்ல டேய் கதிர், என்ன பாருடா. எந்திரி, ஒண்ணு இல்ல எந்திரி, பாத்து. டேய் என்னடா ஆச்சு? யாரா உன்னை இப்படி பண்ணா? டேய் ஒரு வயசான ஆள் சீரியல் லைட் மட்டும் ஹெல்ப் கேட்டாரா. நானும் ஏறி மாட்ட போனேன். திடீர்னு என் மேல வயரை சுத்தி முகத்துல ஏதோ ஸ்ப்ரே மாதிரி அடிச்சாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நிமிஷம் இருட்டாச்சு, அப்படியே மயங்கி விழுந்துட்டேன்டா கீழே. டேய் உன்னை கொல்ல பார்த்திருக்காங்கடா. எவனோ ஒருத்தன் இந்த வயரை சுவிட்ச் போர்டுல போட போனான். நான் அதுக்குள்ள போய் ஃபியூஸை புடுங்கிட்டேன். யாரா அவன்? தெரியலடா. அந்த புவனேஸ்வர் தான் ஆள் அனுப்பி ஏதோ பண்ண சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். டேய் ஒரு வேலை அந்த கார்த்திக் வேலையா கூட இருக்கலாம். நீ கொஞ்சம் சேஃபா இரு. சரி வா, அந்த எலுமிச்சம்பழம்லாம் எடுப்பா. என்ன இவன் முழுசா வரான்? இந்த தடவை இந்த கார்த்திக் பையன் இவனை எதுவும் பண்ணலையோ? கதிரே வாப்பா. எங்க போன கதிரு? பழம் வாங்கிட்டு வந்துடுவேன்னு நான் உன்னை அங்கெல்லாம் தேடிட்டு வந்தேன். உன்னை எங்கேயும் காணலையே. அது இருக்கட்டும், நீங்க எங்க போனீங்க? இல்ல ஃபோன் பேசிட்டு அப்படியே பாத்ரூம் போயிட்டு வந்தோம்பா. டேய் சரி வா போலாம் வா. முட்டா பைய கார்த்திக் மறுபடியும் சொதப்பிட்டானே. சார் என்னடா அவனை தேடி போறேன்னு நீயும் லேட்டா வர? எங்க போனீங்க? மாயா சொல்றேன் இரு. பாட்டி இந்தாங்க கொடு. என்னாச்சு சீனு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? கதிர் இங்க யாரோ கொல்ல பாக்குறாங்க மாயா. என்ன மாமா சொல்றீங்க? உனக்கு எதுவும் ஆகலையே? எதுவும் ஆகலதானா? பயப்படாத. காலையில இவனை பொதுக்குடியில மாட்ட வச்சிருக்காங்க. அங்க சில பேர் வந்து இவனை காப்பாத்த விடாம தடுத்தாங்க. யார் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? இது அந்த கார்த்திக்கோட வேலையா தான் இருக்கும். திரும்ப அவன் ஜெயில இருந்து வெளியில வந்திருப்பான். அந்த பொறுக்கி ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானே தெரியல. பயப்படாத தானா, கதிருக்கு எதுவும் ஆகாது. கதிர் நீ தனியா எங்கேயும் போகாத. மாயா தனா எல்லாரும் இங்க வாங்க. வா. எல்லாரும் வாங்க. ரகு அம்மா, சிவா அம்மா வாங்க. இதோ வரேன். சரிப்பா.